எங்கள் ஊரில் தெருவுக்கு தெரு ரவுடிஸ் இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் கத்தி தூக்குறானுங்க. அவங்கள மனுஷனாக இருந்தவங்கள மிருகமாக மாற்றுறது ரெண்டு விஷயம். ஒன்று போதை, இன்னொன்று ரவுடிஸும். நானும் எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் அது எங்கள் வீட்டுக்கே வந்துடுச்சு. இவன் தான் என் தம்பி அன்பு. இவனை கேஸ்காரன் தான் கூப்பிடுவாங்க. இவன் கருப்பு, என் தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்டா லேட்டு? அந்த ஜோக்கர் வந்துட்டான்டா. அந்த முட்டை எர்ரா இழுக்கணும். ஆதிகேசவன் கிளியை போட்டான். அவனை நைட்டுக்குள்ளே எப்படியோ நம்ம போடுறோம். என்ன போட்டானோ? ஆமாம், அவனை நைட்டுக்குள்ளே எப்படியோ தூக்கிடணும். அவனை இதே கிசால அவனை போய் சொருண்டா வாடா. நில்றா. ஏன்டா? என்ன புதுசாக அந்த பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிற? தப்பாக இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாடுறா. ஆரம்பத்திலிருந்தே எனக்கும் என் தம்பிக்கும் ஆகாது. எங்கடா இருக்கீங்க? டக்குனு வாங்கடா. வீட்டில் யாருமே இல்லைடா. அவன் வீடியோ போட்டு உண்டா. ஐயோ, போட்டே உண்டாப்ப என்னடா பண்றது? நில்லுங்க. அப்போ யார் அந்த கொலை பண்ணது? அவன் பார்க்க என்ன மாதிரியே இருந்தான். உங்களும் ஆளா? ஒன்றுமே புரியலையே. அவன் யாருன்னே தெரியல, என்ன மாதிரி ஒரு ஆள். ஆனால் அவன் ஒரு டெரரிஸ்ட்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அவன் என் வாழ்க்கையில் எதுக்கு வந்தான்னு தெரியல. வியாழக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு அவன் யாருன்னு பார்க்கலான்னு போனேன். நில்லுங்க. அன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு நாம் தான் மீட் பண்ணுங்க. சொன்னதுக்கு வந்துட்டேன்டா, யாருமே வரலடா. சரி வை, இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரோ, ரவிங்களா? ஆமாங்க. ஆனால் உங்களுமா ஒரு ஆளுன்னு சொல்கிறீங்க. என் தம்பியை கொலை பண்ணது நான் தான். ப்ரோ, ரவிங்களா? ஆமாங்க. இவ்வளோ பெரிய கதை சொன்னதுக்கு நீங்களே பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம்ல. வா, தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கதையாக சொல்லலை. இதுதான் நீ ஜட்ஜுக்கிட்ட பேச போகிறது. நீ காசுக்காக சரண்டர் ஆகணும்னு எனக்கு அப்பயே தெரியும். அதனால தான் உன்னை அங்கே வர வச்சேன். இந்த கேஸில் நான் தப்பிக்கணும். அதனால தான் உன்னை சரண்டர் ஆக சொல்கிறேன். நில்லுங்க ஒரு நிமிஷம். என் மண்டையில் இப்போ என்ன ஓடுதுண்ணா? உங்கள் தம்பி எதுக்கு நீங்கள் கொன்னீங்க? சட்டத்தை படி தெரிஞ்ச எனக்கு அந்த சட்டத்தை தப்பிக்க எப்படின்னு தெரியணும். அந்த வழி எப்படின்னு எனக்கு தெரியணும். அதனால தான் என் தம்பியே கொன்னேன். அவனும் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவனும் ரகேஷ் தான். அதனால தான் அவனையும் கொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் யாருன்னு கேட்டல, நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, ஒரு கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கணும்,
என்னென்ன பண்ணணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு தெரிவிக்க முடியும். அந்த கேஸ்லேருந்து நான் தப்பிச்சு அவனை சரண்டராக வச்சேன். You talking to a real goat. டேய் என்னடா இது? பசங்க பச்சை கேட்டு போயிட்டு போதில் ஒருத்தனை குத்திட்டு வந்துட்டேன்டா. ஜெயிலுக்குலாம் போனால் என் கெரியரே ஸ்பாயில் ஆயிருண்டா. என்னடா பண்ணுறது?